திரு ராஜா இருக்கிறார். தேமுதிக சட்டமன்ற தற்போது தொலைபேசியில் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ராஜா, தேமுதிகவினுடைய முக்கிய நிர்வாகியான சந்திரகுமார் தலைமையில் ஒரு அணி பிரிந்து அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? விஜயகாந்தின் முடிவு தவறானது என்ற கருத்து கட்சிக்குள் நிலை வருகிறதா? எத்தனை அணி வந்தாலும் சார் கேப்டன் வச்சுதான் அணி. ஹலோ சார், சொல்லுங்க, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க சார். நீங்க பேசுறது கேக்குது, தொடர்ந்து பேசுங்க சார். கேப்டன் வச்சுதான் சார் அணி, கேப்டனுக்கு தான் அணி. இல்ல, கேப்டன் அவர்கள் அணின்னு நீங்க சொல்றத ஒரு கட்சி நிர்வாகியாக இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் திரு விஜயகாந்த் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக கட்சி நிர்வாகிகளின் கருத்து இதுதான், அதை ஒட்டி தனது முடிவை பிரதிபலிக்கவில்லை அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், யார்த்தையும் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல சார். தேமுதிக தான் கேப்டன் தான் சார் தேமுதிக. அதனால கேப்டன் எடுக்கிற முடிவு தான் சார் எல்லாம் கட்டுப்படணும். அவர் எதிர்காலத்துக்கு அவருக்கு தெரியும் சார், தலைவருக்கு தெரியாம எந்த விஷயம் இருக்காது சார். இவங்க போறாங்க வராங்கன்றதெல்லாம் பேசக்கூடாது சார். கேப்டன் எடுக்கிற முடிவு தான் கட்சி கட்டுப்படணும் சார். அதான் சார் ஒரு தலைவனுக்கு ஒரு தொண்டை செய்ய வேண்டிய கடமை. இல்ல, நீங்க வெற்றி வாய்ப்பு என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ரொம்ப முக்கியமானதுதான். அந்த வெற்றி வாய்ப்பு என்பது வேறொரு பாதையில் சென்றால் தான் கிடைக்கும்னு பெரும்பான்மையானவர்கள் சொல்றாங்கன்னு சொல்றாங்களே. 95% தேமுதிகவினர் திமுக கூட்டணி விரும்பியதாக சொல்றாங்க. அது உண்மையா? ஏன் சார், வெற்றி கிடைக்காத ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தொண்டை எங்களுக்கு தேவையே இல்லை சார். தன்னம்பிக்கை வேணும் சார். கேப்டன் தன்னம்பிக்கை உள்ளவரு, அவரு பின்னாடி நாங்க இருக்கோம், நாங்களும் தன்னம்பிக்கை உடதா இருக்கோம். வெற்றி பெறுவோம் ஒரு நம்பிக்கையில தான் சார் நாங்க இருக்கோம். இல்ல ராஜா, நீங்க தன்னம்பிக்கையை பத்தி பேசுறீங்க. இல்ல, தன்னம்பிக்கையை பற்றி நீங்க பேசுறீங்க. ஆனா என்னுடைய கேள்வி, சந்திரகுமார் ஒரு பேட்டியில சொல்றாரு, பார்த்திபன் ஒரு பேட்டியில சொல்றாரு, 95% தேமுதிகவினர் திமுகவோட போறதான் விரும்பினாங்க, வெறும் 5% தான் எந்த முடிவும் இல்லாம இருந்தாங்க, 95% முடிவுக்கு எதிராக விஜயகாந்த் முடிவெடுத்திருக்காருன்னு சொல்றாரு. அதெல்லாம் போய் சார். தலைவருக்கு அவங்களுடைய ஆசை வேணும்னா திமுக போகணும்னு சொல்லி பாதி பேர் சொல்லியிருப்பாங்க சார். என்ன சார், பெரும்பாலும் கேப்டன் எடுக்கிற முடிவு தான் சார் எங்கள் முடிவு அளவுக்கு தான் சார் தலைவர்கிட்ட நாங்க சொன்னோம். நாங்களும் இன்னைக்கு நேற்றுக்கு கட்சியில் இல்லை சார். ரசிகர் மன்ற காலத்திலிருந்து கூடிய 30 ஆண்டுகளாக கேப்டன் பின்னாடியே நாங்க இருக்கோம் சார். கேப்டன் எங்களை கரெக்டான எல்லையில தான் கொண்டு போய் நிப்பாட்டுவார். அவர் எடுக்கிற முடிவு தான் கரெக்டான முடிவு. அவர் எங்க போக சொல்றாரோ நாங்க அங்க போவோம். இல்ல, சந்திரகுமார் போன்றவங்க திமுக கூட்டணி விரும்புறாங்க அப்படின்னா நீங்க உங்களை போன்றவர்கள் மக்கள் நல கூட்டணியோட தேமுதிக இருப்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்ல சார், அவங்க என்ன அவங்க கருத்து எதுவும் சொல்லட்டும் சார். அவங்க கருத்து நம்மளுக்கு தேவையில்லாது சார். எங்களுக்கு தேவை கேப்டன் தான் சார். கேப்டன் எடுக்கிற முடிவுக்கு நாங்க பணிஞ்சு எந்த வேலையா இருந்தாலும் நாங்க செய்வோம் சார். எங்களுக்கு அதான் சார் விருப்பம். இல்ல, இப்ப விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிக இணைந்திருக்கிற முடிவு எடுத்திருக்கிறாரு. அடுத்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் மாநாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த முடிவோடு நீங்க உடன்படுறீங்களா? ஆமா சார், உடன்படும் சார். கேப்டன் எடுக்கிற முடிவுக்கு நாங்க எல்லா விஷயத்தையும் உடன்படும் போது இந்த விஷயத்துக்கு எப்படி சார் உடன்படாம இருக்க முடியும்? இல்ல, முக்கியமான நிர்வாகிகள் இத்தனை பேர் விலகி இருந்து ஒரு 10 பேர் 10 மாவட்ட செயலாளர் பக்கம் போகும்போது விஜயகாந்த் இவர்கள் கருத்தை கேட்டு மறுபரிசீலனை செய்வார்னு நினைக்கிறீங்களா? சார், மாவட்ட செயலாளர் பதவி எம்எல்ஏ பதவி கொடுத்தது எங்க கேப்டன் தான் சார் கொடுத்தாரு. மாவட்ட செயலாளர் இவங்க பெரம்பலூர்ல வந்துட்டாங்களா? எம்எல்ஏ பதவி இவங்கள கேட்சுக்கு வந்துட்டாங்களா? கேப்டன் வந்து பிரச்சாரம் பண்ணி எங்க அந்நியார் வந்து பிரச்சாரம் பண்ணால சார் இந்த அளவுக்கு வந்தாங்க. அதனால இவங்க இன்னைக்கு எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் சொல்றது என்ன சார் நான் இருக்கு? கேப்டன் எடுக்கிற முடிவு தான் சார் எங்களுடைய முடிவு. அதுல எந்த மாற்றம் இல்லை சார். மக்கள் நல கூட்டணியில தான் இங்க தலைவர் இருப்பாரு. அன்னைக்கு பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி, ஆர்ப்பாட்டம் போட்டாலும், மாநாடு போட்டாலும் கேப்டனுடைய தொண்டன் தனியாக அடித்தளத்திலிருந்து எங்களை மாதிரி விசுவாசம் உள்ள உண்மையான கூட அந்த கேப்டன் பின்னாடி எப்பயும் அணி திரளுவோம் சார்.